இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சிஸ்டர், இவனுங்க தோன்ற வேகத்தை பார்த்தா குழந்தையை எடுத்துருவானுங்களா இல்ல புதைச்சிருவானுங்களா? நமக்கு எப்படியாவது பொம்மை கிடைச்சாலும் சிஸ்டர். குழந்தையை எடுத்துதான் ஆகணும், அப்பதான் அந்த பொம்மை நம்ம கைக்கு வரும். தம்பி நீ வாமா, 2 பேர் மட்டும் போதும். நீங்க இங்கே இருங்க, நீங்க இருங்க, நாங்க பாத்துக்கிறோம். ஆவப்பா. ஐயோ குழந்தைப்பா. அண்ணா 200 அடி ஆழம் இருக்கும் போலயே. பக்கத்திலே வர குழி தோன்றாங்க. ட்ரில் போட்டு மண்ணு சரிச்சிச்சுன்னா குழந்தை என்ன ஆகுறது? ஆமாப்பா, ரொம்ப சின்ன குழந்தை, நினைக்கவே கஷ்டமா இருக்கு. ஏய், ஐயோ தெய்வமா, துர்கா, என்னையா உனக்கு தெரிஞ்சவங்க குழந்தையா? சார் அதுக்கு என்னோட குழந்தை தான் சார். அச்சிச்சோ, என்னையா? சார் அது ஐயா, அந்த ஆள் தொலை கிணத்துல மாட்டிருக்கல அந்த குழந்தை, அது இவனோட குழந்தை தான். சார் ஆமா சார், ஆபத்துல இருக்கிறதுக்கு என்னோட குழந்தை சார். நான் உடனே இங்க இருந்து போகணும் சார். என் குழந்தைய நான் பார்க்கணும் சார். சார் ப்ளீஸ் சார், தயவு செஞ்சு சார், ப்ளீஸ் சார், என் குழந்தைய நான் பார்க்கணும் சார், ப்ளீஸ் சார். சரிப்பா, ஓகே, உன் நிலைமையெல்லாம் புரியுது. ஆனா அதுக்காக நீ கேட்ட உடனே எல்லாம் உன் மேல இறக்கப்பட்டு வெளில எல்லாம் கூட்டு போக முடியாது. வெளில போறதுக்கு நிறைய ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இருக்கு. சார் சார் நீங்க என்ன சொன்னாலும் அது கட்டுப்படுறேன் சார். என் குழந்தைய நான் உடனே பார்க்கணும் சார். நான் உடனே இங்க இருந்து போகணும் சார். ப்ளீஸ் சார், ஹெல்ப் பண்ணுங்க சார், ப்ளீஸ் சார். சார் உங்களை கெஞ்சி கேட்கறேன் சார், ப்ளீஸ் சார், ஹெல்ப் பண்ணுங்க சார், ப்ளீஸ் சார். கோர்ட் ஆர்டர் இல்லாம இங்க இருந்து உன்னை வெளில கூட்டு போக முடியாது. ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுக்கப்பா. சார் ப்ளீஸ் சார், ஏதாவது ஒரு வழியில எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க சார். சார் ப்ளீஸ் சார், என் குழந்தை சார், என் குழந்தை சார், ப்ளீஸ் சார். சார் ப்ளீஸ் சார், சார் ப்ளீஸ் சார், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார். உன்னை பார்த்தா எனக்கு பாவமா தான் இருக்கு. வேணும்னா உனக்காக ஒன்று பண்றேன். உன் ஒய்ஃபோட செல் நம்பரை சொல்லு, நான் வேணா கால் போட்டு தரேன், நீ பேசு. உனக்கும் கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். என்னால இப்போதைக்கு இதை தான் செய்ய முடியுப்பா. சரி சார், சார் ப்ளீஸ் சார், டயல் பண்ணுங்க சார். நம்பர் சொல்லு. 97. ஹலோ ஹலோ, சூர்யா, சூர்யா பேசுங்க சூர்யா. குடு. தேவிமா, அப்பா சூர்யா பேசுறாரு பாருடா, பேசு சூர்யா, பேசுங்க சூர்யா, பேசுங்க. ஹலோ 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 தெய்வமா, ஹலோ தெய்வமா, சொல்ல கேக்குதாடா? தெய்வமா கேக்குதாடா? ஹலோ தெய்வமா, தெய்வமா, தேவிமா, தெய்வமா, சூர்யா அப்பாடா. தெய்வமா, தேவிமா, நான் இருக்கேன்டா, உனக்கு ஒண்ணும் ஆகாது. நீ தைரியமா இருடா, நான் உன்னை காப்பாத்திடுவேன். சிஸ்டர், இவ்வளவு நடிக்கிற நடிப்பு தாங்கல சிஸ்டர். இந்த பொம்மைக்காக எல்லாத்தையும் தாங்கிக்க வேண்டியதா இருக்குது. ச்சே, என்ன பண்றது? தேவிமா, ஹலோ 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 துர்கா, தெய்வமா, ஹலோ. ஐயோ, கவலைப்படாதப்பா, உன் குழந்தை நல்லாதாப்பா இருக்கு. எப்படியும் காப்பாத்திடுவாங்கப்பா. நீ கொஞ்சம் தைரியமா இருப்பா. சார் ரொம்ப நன்றி சார். நன்றி எல்லாம் இருக்குப்பா. என் பொண்ணு தெய்வமாக்கு என்ன தப்பு செஞ்சா? எதுக்காக என் மகளை இப்படி சோதிக்கிற? என் மக பிறந்ததும் எங்க கிட்ட இருந்து பிரிச்சு வச்ச. அதுக்கப்புறம் அவ அம்மா மாறி அவங்கிட்ட கூட்டுக்கிட்டேன். ஹாஸ்பிட்டல் இருந்த குழந்தைய காணாம பண்ண. அதுக்கப்புறம் கிடைச்ச குழந்தைக்கு பழைய ஞாபகங்களை மறக்க வச்ச. எங்க கிட்ட இருந்து பிரிச்சு வச்ச. இப்போ ஞாபகத்தை திருப்பி கொடுத்து இப்படி ஒரு ஆபத்தை ஏற்படுத்தியிருக்கியே. என் குழந்தைக்கு நீ கொடுத்த கஷ்டம், சோதனை எல்லாமே போதும். என் குழந்தைய காப்பாத்து. என்ன கஷ்டனாலும் அது எனக்கு கொடு. தயவு செஞ்சு என் குழந்தைய காப்பாத்தி கொடு. பாவம் துர்கா, என் குழந்தைய காப்பாத்த போராடிக்கிட்டு இருக்கா. இந்த மாதிரி நேரத்துல கூட என்னால அங்க போக முடியலையே. என் குழந்தை பக்கத்துல இருக்க முடியல. நான் என்ன பாவம் பண்ண சொல்லு, என்ன பாவம் பண்ண?
சூர்யா, ஒரு தகப்பனா உன்னோட வேதனை எனக்கு நல்லா புரியுது. குழந்தைக்கு ஒண்ணும் ஆகாதுப்பா, நல்லபடியா காப்பாத்திடுவாங்க. தைரியமா இரு. என்ன? ஆமா சூர்யா, நாங்க எல்லாரும் உன் குழந்தைக்காக சாமி கிட்ட வேண்டிக்கிறோம். கூட்டு பிரார்த்தனைக்கு எப்போதுமே சக்தி அதிகம் சூர்யா. ஜெயில நாங்களாம் எவ்வளவோ பிரார்த்தனை பண்ணி உயிருக்கு ஆபத்தா இருக்கிற நிறைய பேரை காப்பாத்திருக்கோம். இப்போ உன் குழந்தை நல்லபடியா வெளியே வரணும்னு நாங்க எல்லாரும் வேண்டிக்கிறோம். தைரியமா இரு. ஆமா சூர்யா, உன் குழந்தைக்காக நாங்க எல்லாரும் சாமி கிட்ட வேண்டிக்கிறோம். நாம எல்லாரும் சூர்யா குழந்தை நல்லபடியா வரணும்னு சாமியை கும்பிடுவோம், பிரார்த்தனை பண்ணுங்க. மூச்சிட முடியலமா. தேவிமா, எல்லாரும் இருக்கோமா? தேவிமா பயப்படாத. தேவிமா, 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 இது பாரு தேவிமா, அம்மா இங்க தாண்டா இருக்கேன். இங்க பாரு ஹாசினி, பார்வதி அம்மா எல்லாரும் இங்க தாண்டா இருக்கோம். நீ தைரியமா இரு, சரியா? அப்பாடா. இவனுக்கு காப்பாத்துற மாதிரியே தெரியலையே. இன்னும் புரியல. ஆவுப்பா பொண்ணுத. என்னப்பா எல்லாரும் டிவி ரூம்ல இருக்காங்க, நீ டிவி பார்க்கலையா? என்னால பார்க்க முடியல சார். வாஸ்தவம் தான், பெத்த தகப்பனாச்சே, மக உயிருக்கு போராடிட்டு இருக்கிறத நீ எப்படி பார்த்துட்டு இருக்க முடியும்? கவலைப்படாத, உன் மகளை காப்பாத்திடுவாங்க. நான் போய் டிவியில நியூஸ் பார்த்துட்டு வந்து சொல்றேன். சார் 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 சார், சூர்யா தப்பிச்சிட்டான் சார். சூர்யா தப்சானா? ஆமா சார். தேவிமா பயப்படாதடா, பயப்படாத.